வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். அக்ஷய திதி 2024 மே மாதம் 10ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை, கம்மிங் ஃப்ரைடே. இது இந்த வருஷத்துக்கு 2024 உள்ள பிளானட்டரி பொசிஷனுக்கு இந்த அக்ஷய திதியில் உங்கள் ராசிக்கு நீங்கள் ஏதோ ஒரு பொருள் இல்லை ஒரு செயல் ஏதோ ஒன்று செய்கிறீங்க. அதனால் உங்கள் லக்கை எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு நான் தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் கொடுத்துட்றேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா வீடியோட எண்டில் இதை பற்றின சில எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்குறேன். ஸோ என்ன பொருள் வாங்கலாம், இல்லை ஏதாவது ஒரு செயல் செஞ்சால் அந்த அக்ஷய தீதியை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, லக் ஆக்டிவேட் ஆச்சுன்னா அது மணி, லக் ஆர் லாட்ரி ஆர் ஜாக்பாட் ஆர் சம் விஷஸ் வில் கம் ட்ரூ. உங்களுடைய ஏதோ ஒரு ஆசை, விருப்பம் ஏதோ இருக்குது, அது அக்ஷய தீதி அன்றைக்கி எப்படி உங்கள் ராசிக்கு நீங்கள் மேட்ச் பண்ண முடியுன்றதை டீட்டெயிலாக பார்ப்போம். மேஷ ராசி இப்போ, அதாவது 2024 மே மாதம் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும், குரு 2ல், அதே 2ஆம் இடம் ரிஷப வீட்டில் தான் மேஷத்துக்கு வருமான இடம்னா உங்களுக்கு இன்கம், ஃபேமிலி, லக் எல்லாமே அந்த செகண்ட் ஹவுஸ். அந்த இடத்துல சந்திரன் உச்சமடைகிறது தான் அக்ஷய திதி. ஏன்னா சூரியனும் சந்திரனும் உச்சமடைகிறது தான் அக்ஷய திதி. சூரியன் மாதம் முழுக்க உச்சமாக இருப்பார். ஒரு மாதம்னா சித்திரை மாதம் சூரியன் உச்சமாக இருக்கிற மாதம், அதுதான் இந்த மே 15 வரைக்கும் இருக்குது. இப்போ சூரியன் மேஷத்தில் உச்சம், யாரோட? சுக்கிரனோட. இப்போ சந்திரன் உச்சமடைவார், யாரோட? குருவோட. அப்போ சூரியனும் சுக்கிரனும் இருக்கும், சந்திரனும் குருவும் இருக்கும். சரியான ஒரு லக்கு தான் மேஷத்துக்கு. என்ன செஞ்சால் அந்த லக்கு நம்ம கனெக்ட் பண்ணும்? ரொம்ப சிம்பிள். நீங்கள் மென் ஆர் விமன் யாரானா இருங்க, ஒரு வாலெட் முடிஞ்சால் அந்த வெள்ளிக்கிழமை வாங்க ட்ரை பண்ணுங்கள். அந்த வாலெட்டில் சில கண்டிஷன் இருக்குது. அது என்னென்னா, ரெட் கலரில் இருக்கணும், ஆனால் ஒயிட் மிக்ஸ் ஆகிருக்கணும். அது வெளியிலையும் இருக்கலாம், இல்லை அந்த வாலெட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளேயும் இருக்கலாம். பட் ரெட் வாலெட்டில் ஒயிட் உள்ளே இருந்ததுன்னா, ஏன்னா ரெட் மேஷத்தை குறிக்கிறது. ஸோ நீங்கள் மேஷ ராசி. 2ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடு தான் ரிஷபம், அங்கே தான் சந்திரன் உச்சமடையும், அங்கே தான் குருவோட சந்திரன் கன்ஜெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ ஒயிட்டு இருந்ததுன்னா, ஆஃப் ஒயிட்டில் ஒயிட்டு, அதோடு எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு பைப் லைன் மாதிரி இல்லை ஏதாவது ஒரு லைன்ஸ் மாதிரி எல்லோவில் வந்தால் வெரி வெரி லக்கி. எல்லோ இல்லைனாலும் பரவாயில்ல, எல்லோவில் வந்தால் வெரி வெரி லக்கி. இது மேஷ ராசிக்கு மட்டும்தான், மேஷ ராசிக்கு மட்டும்தான். அது புரிஞ்சுங்க. உடனே கேட்பீங்க, ராசியா லக்னமா? லக்னமாக இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் என்னென்னா, அந்த டிரான்சிட்டை நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். இன்றைக்கி இருக்கிற பிளானட்டரி பொசிஷன் அப்சர்வ் பண்ணி பாருங்கள். அப்போ அந்த அக்ஷய தீதியில் என்ன பண்ணலான்னு தான் சொல்கிறேன். ஸோ அந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் வாங்கும் பொழுது இந்த நாளில், அதாவது அதே நாளில் ஏதாவது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு சில்வர் காயின், சின்னதாக ரொம்ப தின்னாக ரொம்ப மினிமமாக இருக்கிற ஒரு சின்ன சில்வர் காயின், கோல்டு வாங்க முடிஞ்சதுன்னா வாங்கிக்கிங்க, அப்படி இல்லாட்டி சில்வர் காயின் அதே வாலெட்டில் மினிமம் ருப்பி இருக்கு இல்லையா? இப்போ இந்தியன் ருப்பினா மினிமம் ருப்பி, எந்த கண்ட்ரி நீங்கள் இருந்தாலும் அந்த நாட்டுடைய மினிமம் ருப்பி, அது 1 ருப்பியா இல்லை 5 ருப்பியா, சப்போஸ் வேறு நாட்னா டாலர்ஸ், யூரோனா யூரோ, ஸோ ரிங்கெட்ஸ்னால் ரிங்கெட்ஸு, ஸோ அந்த மாதிரி திராம்ஸ், அந்த மாதிரி உங்களுக்கு மினிமமாக இருக்கிற அந்த கரன்சி நோட்டை, அந்த சில்வர் காயினை உள்ளே வச்சு, அந்த சில்வர் காயினில் ஏதாவது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான சிம்பிள் இருக்கலாம், அதை ஃபோல்ட் பண்ணி அந்த வாலெட்டில் வச்சுங்க. அந்த ஃப்ரைடே நீங்கள் என்ன விஷ் இருக்கோ அதை விஷ் பண்ணுங்கள். உங்கள் 2 கைக்கு நடுவில் வச்சு ஏதாவது ஒரு டெம்பிள்லையோ இல்லை ஒரு ப்ரேயர் ஹால்லையோ இல்லை ஏதாவது ஒரு சுவாமி படத்துக்கு முன்னாடியோ, இல்லை உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக, ஆனால் ஈஸ்ட் ஃபேஸிங்காக இருந்தால் நல்லது, இல்லை நார்த் ஃபேஸிங்காக நின்று விஷ் பண்ணுங்கள். அந்த விஷ் உங்களுக்கு எவ்வளோ மணி வேணும், எவ்வளோ லக் வேணும், இல்லை நடந்த மாதிரி விஷ் பண்ணுங்கள். இந்த அக்ஷய தீதி பண்ணுங்கள். இது பகல், இரவு, ஈவினிங் எப்படி வேணால் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ மேஷ ராசிக்கு அந்த லக்கு அன்றைக்கி ஆக்டிவேட் ஆகும். அது ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா ஜஸ்ட் ஃபார் 1 இயர் அதை மெயின்டைன் பண்ணுங்கள். அடுத்த வருஷம் அக்ஷய தீதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரிசல்ட்டை பாருங்கள். ஒரு பாசிட்டிவாக நீங்கள் என்னெல்லாம் அடையிறீங்க, ஸோ என்னெல்லாம் கடன் இருக்குது, இல்லை என்னெல்லாம் தேவை இருக்குது, என்னெல்லாம் மணி நீட்ஸ் இருக்குது, என்ன லக் வேணும், என்ன விஷ் ட்ரூ ஆகணும் அப்படிங்கிறத இந்த முயற்சி பண்ணுங்கள். இதில் இன்னொரு சின்ன சூட்சமாக சொல்லிடுறேன். மேஷ ராசி அண்டு அந்த அந்த நட்சத்திரங்களுக்கு ஒருவேளை அந்த வாலெட்டில் ஏதாவது ஒரு ஹார்ஸ் சிம்பிள், ஹார்ஸோடைய ஃபேஸோ இல்லை ஹார்ஸ் ஷூன்னு சொல்லுவாங்க இல்லையா, இல்லை ஹார்ஸோடைய ஃபேஸ் ஏதாவது ஒரு 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 உருவம் இருந்ததுன்னா, இப்போலாம் நிறைய ஆன்லைனில் ஈஸியாக கிடைக்குது, செக் பண்ணி பாருங்கள். அப்படி கிடைச்சதுன்னா அதை ட்ரை பண்ணுங்கள். இந்த லக்கு உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுன்ற நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்பொழுது உங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் வரும். இது அக்ஷய திதி அன்றைக்கி மட்டும்தான் பண்ணணுமா, அதாவது வெள்ளிக்கிழமை மட்டும்தானா? வெள்ளிக்கிழமை மட்டும்தான்.
அன்றைக்கி தான் அந்த சூரியனும் சந்திரனும் உச்சம். சந்திரன் வந்து 2 நாள் உச்சமாக இருக்கும், இருந்தாலும் அந்த பர்டிகுலர் டேயில் உள்ள ஸ்டாரில் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அடுத்தது இன்னொரு கேள்வி இருக்கும், இது ராசிக்கா லக்னத்துக்கான்னு நிறைய பேர் குழப்பிக்கிங்க. மோஸ்ட்லி ராசியை வந்து டாமினேட் பண்ணிட்டு வந்த முறை, ராசிக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. இதை வந்து உங்கள் பேர்த் சார்ட்லாம் நீங்கள் கம்பைன் பண்ணிக்க வேணாம். இது இப்போ கோச்சார், ஏன்னா வருஷம் வருஷம் அக்ஷய திதி வரும். இது கோச்சார பலன்களில் உங்களுடைய சந்திரனுடைய ராசிக்கு தான் இந்த ப்ரிடிக்ஷனை நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து உங்கள் ராசிக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, 2வது விஷயம். 3வது, உங்கள் பேர்த் சார்ட்டில் எந்த தசாபுதி நடந்தாலும் அதை பற்றி இது கவலை இல்லை. இது ஜஸ்ட் ஃபார் லக் ஆக்டிவேஷன். சரி, உடனே கேட்பீங்க, இதெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக நடக்குமா, இதெல்லாம் செலவு பண்ணி போய் இதெல்லாம் வாங்கணும். இதெல்லாம் நம்பிக்கை, உங்களுடைய உணர்வு, உங்களுடைய புரிதல், ப்ளஸ் உங்களுக்கு அஸ்ட்ராலஜியில் உள்ள ஃபெய்த், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான். ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கோயில்லையோ இல்லை ஏதோ ஒரு பொது இடத்துலையோ இல்லை ஒரு பெரிய மனிதர் உங்களுக்கு ஒரு பிரசாதமோ இல்லை ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. உங்கள் மைண்டில் பாசிட்டிவான திங்கிங்கோட இது முழுமையாக எனக்கு பலன் பலிக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வேண்டுதல் பலிக்கும். ஏன்னா உள் உணர்வு வெளியில் இருக்கிற அந்த பொருளோட அது வந்து தொடர்படையும் போது அதுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்குது. சப்போஸ் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ளே வந்து தாட் வந்து நெகட்டிவாகவோ இல்லை வந்து அட்வர்ஸாகவோ இல்லைனா வந்து ஒரு மாதிரி அது நம்பிக்கை இல்லாமையோ ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது நடக்காமல் கூட போகலாம். ஸோ எதை செய்தாலும் முழுமையான நம்பிக்கை, முழுமையான ஈடுபாடு இருந்தால் மட்டும் இதை செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். நம்பிக்கை இல்லை, முழுமையான ஈடுபாடு இல்லை, விட்டுடுங்க. இதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா இது எல்லாமே வந்து உங்களுடைய உணர்வோடு கலந்து தான், ஒரு பொருளை உங்கள் உணர்வோடு கலக்கும் பொழுது தான் அதுக்கு பலன் படிக்கும். அடுத்தது இந்த வீடியோ மூலிமா நான் சொல்ல விரும்புகிறது, இந்த அக்ஷய திதியில் முடிஞ்ச அளவுக்கு இனிப்புகள் தானம் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் நல்ல உணவு டொனேட் பண்ணுங்கள். அது எல்லாருக்குமே நான் காமனாக சொல்கிறேன். அது ரொம்ப நல்ல விஷயத்தை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இது வரைக்கும் நீங்கள் வந்து யாருக்கும் எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணதில்லை அப்படின்னு நினச்சா, நிறைய பேர் பண்ணுவீங்க. சில பேர் மந்த்லி ஹெல்ப் பண்ணுறாங்க, சில பேருக்கு வீக்லி, சில பேர் வருஷத்துக்கு ஒரு வாட்டி, சில பேருக்கு பர்த்டே அன்றைக்கி மட்டும் ஹெல்ப் பண்ணுவீங்க. புவர்ஸ்க்கெலாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க, சாப்பாடு டொனேட் பண்ணுவீங்க, துணி கொடுப்பீங்க, படிக்க வைப்பீங்க, இவ்வளோ பண்ணுறீங்க. நிறைய பேர் இருக்குது, மெசேஜாகவும் வந்திருக்கு, நிறைய பேர் கேள்வியும் பட்டிருக்கேன். ஹெல்ப் பண்ணுறதை வெளியில் சொல்லாதீங்க. அதே மாதிரி இந்த அக்ஷய திதி அன்றைக்கி உங்களால் முடிஞ்சதுன்னா உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு புவர் ஃபேமிலி ஆர் ஏதாவது ஒரு புவர் பர்சன், அவர் ஆண், பெண், குழந்தைகள், பெரியவர்கள் யாராக இருந்தாலுமே அவங்க மனம் குளிர்ற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன பரிசு அவங்களுக்கு அன்பளிப்பாக கொடுங்க. அது மூலிமா ஒரு பிளெஸ்ஸிங் வாங்கிக்கோங்க. கடவுள் உங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார். முடிஞ்சால் இன்றைக்கி ஏதாவது ஒரு டெம்பிளில் போய் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து லைனில் நின்று சாமி தரிசனம் பண்ண முடியல, க்ரௌடாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு டெம்பிளில் போய் ஒரு 10 நிமிஷம் நில்லுங்க. வலம் வர வாய்ப்பு இருந்ததுன்னா வலம் வாங்க. 3 டைம்ஸ் வலம் வாங்க, 3 முறை அதை பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் நில்லுங்க, ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க. அதுக்கப்புறம் ஏதாவது மெடிடேட் பண்ண முடிஞ்சால் மெடிடேட் பண்ணுங்கள். க்ரௌடு இருந்தாலும் கூட இதில் உங்களுக்கு தரிசனம் கிடைக்குதுன்னா செய்யுங்க, ஒரு நல்ல பலன் கிடைக்கும். இதெல்லாம் அதாவது நான் சொல்கிற இந்த டிப்ஸு, அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பண்ணலாம், இதெல்லாம் வாங்கிட்டு கோயிலுக்கு போங்க. இதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் அந்த கோயிலில் வச்சு எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. நல்ல ஒரு பலன் நடக்கட்டும். உங்கள் எல்லாருக்கும் லக் ஆக்டிவேட் ஆகட்டும். உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் வேண்டது நடக்கட்டும். உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் கேட்டது கிடைக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய உங்கள் நண்பர்களோட உறவுகளோட பகிர்ந்துங்க. ஏன்னா எல்லாருக்கும் பயன்படட்டும், அந்த பலன் வந்து எல்லாருக்கும் பயன்படட்டும். ஸோ மறுபடியும் உங்களை ஒரு தடவை சந்திக்கிறேன் லைஃப் ஹாரோஸ்கோப் சார்பாக. தேங்க்யூ. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.